நெக்ஸ்ட் ஒன்பா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட். ஆமாம், இந்த வெக்டார் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, வெக்டார் ப்ராடக்ட் ஈஸ் என்னதுன்னா நான் காமுடேட்டிவ். ஆனால் ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து காமுடேட்டிவ்னு பார்த்தோம்ப்பா. வெக்டார் ப்ராடக்ட் வந்து என்னது நான் காமுடேட்டிவ். ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஓகேவா? ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு என்னது பி கிராஸ் ஏ. சொல்லுது புரியுதா? அடுத்து ஆனால் அதே ஏ கிராஸ் பியை நீங்கள் பி கிராஸ் ஏன்னு எழுத ட்ரை பண்ணால் முன்னாடி என்ன போட்டுக்கலாம், மைனஸ் போட்டுக்கலாம். ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஓகேவா? ஆமாம், டாட் ப்ராடக்ட் வந்து காமுடேட்டிவ், வெக்டார் ப்ராடக்ட் வந்து என்னது நாட் காமுடேட்டிவ். ஓகேவா? ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, பட் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், த டூ வெக்டார்ஸ் ஆர் கொலினியர் ஆர் பேரலல் அப்படின்னா ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். இப்போ ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் கொலினியர் ஆர் பேரலல் அப்படின்னா என்னுடைய கிராஸ் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் என்ன வெக்டார், 0 வெக்டார். ஓகேவா? ஆமாம், டூ வெக்டார்ஸ் ஆர் பேரலல் ஆர் என்னது கொலினியர், கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் என்னது 0 வெக்டார். நெக்ஸ்ட், ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார் ஆகணும் அப்படின்னா, ஏ கிராஸ் பியோட வேல்யூ வந்து 0 வெக்டர் வாங்கணும் அப்படின்னா இதுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது, 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எல்லாரும் பாருங்கள், ஏ வெக்டார் 0 வெக்டார், பி வெக்டார் எனி வெக்டார், இல்லை பி வெக்டார் 0 வெக்டார், ஏ வெக்டார் இஸ் எனி வெக்டார், இல்லைனா தேர்ட் ஒன் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் பேரலல். இந்த 3 கண்டிஷன்ஸில் ஏ கிராஸ் பியோட ரிசல்ட் வந்து என்னது 0 வெக்டார். ஓகேவா? ஏ கிராஸ் பியோட ரிசல்ட் வந்து 0 வெக்டார். அதுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்குவா. ஏ வெக்டார் 0 வெக்டார் இருக்கலாம், பி வெக்டார் இஸ் எனி வெக்டார், இல்லை பி வெக்டார் இஸ் 0 வெக்டார், ஏ வெக்டார் இஸ் எனி வெக்டார், இல்லை அப்படின்னா ஏ வெக்டார் கமா பி வெக்டார் என்னது பேரலல் ஆர் கொலினியர். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபார் எனி டூ நான் ஜீரோ வெக்டார் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பேரலல். அதாவது டாட் ப்ராடக்டோட ரிசல்ட் பார்த்தோம்பா, அது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். டாட் ப்ராடக்டோட இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னா, டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் 0, ஒன் வெக்டார் இஸ் பர்பெண்டிகுலர் டு அனதர் வெக்டார்னு பார்த்தோம். அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்டோட இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் வந்து என்ன அப்படின்னா, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் 0 வெக்டார், கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் 0 வெக்டார். ஓகேவா? ஒன் வெக்டார் இஸ் பேரலல் டு அனதர் வெக்டார். ஓகேவா? அதாவது ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ வெக்டார் அண்ட் என்னது பி வெக்டார், ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பேரலல், இல்லை ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பேரலல், ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்னது 0 வெக்டார். இப்போ 2 வெக்டார் வந்து பேரலல்னா கிராஸ் ப்ராடக்ட் 0 வெக்டார், இல்லை 2 வெக்டாரோடைய கிராஸ் ப்ராடக்ட் 0 வெக்டார் அப்படின்னா ஒன் வெக்டார் இஸ் பேரலல் டு என்னது அனதர் வெக்டார். நெக்ஸ்ட், ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வெக்டார், 0 வெக்டார். சேம் வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் போடும்போது 0 வெக்டார். அதே மாதிரி தான் ஐ வெக்டார் கிராஸ் ஐ வெக்டார் 0 வெக்டார், ஜே வெக்டார் கிராஸ் ஜே வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார், கே வெக்டார் கிராஸ் கே வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். அப்போது சேம் வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் போடும்போது ஈக்குவல் என்ன வெக்டார்ப்பா, 0 வெக்டார். அப்படி இல்லாமல் ஐ கிராஸ் ஜே, ஐக்கும் ஜேக்கும் கிராஸ் அடிச்சுன்னா கே வெக்டார், எது இல்லையே அதை போட்டுக்கணும். ஜே கிராஸ் கே ஐ வெக்டார், கே கிராஸ் ஐ ஜே வெக்டார். அதாவது ஆர்டராக இருந்தால் என்ன வெக்டார் இல்லையோ அந்த வெக்டரை போட்டுக்கணும். இப்போ சப்போஸ் ஆர்டராக இல்லாமல் ஜே கிராஸ் ஐ, ஏன்னா ஜேக்கு அடுத்து என்ன தான் கே தான் வரணும், ஐ ஜே கே, மறுபடியும் கேக்கு அடுத்து ஐ. ஓகேவா? ஐ ஜே கே, மறுபடியும் கேக்கு அடுத்து என்ன வந்துடும், ஐ வரணும். இப்போ ஜேக்கு அடுத்து கே தான் வரணும், ஆனால் என்ன வருது, ஐ வருதா? அப்போ மாற்றி வந்தால், அதாவது சைக்கிளிக் மாறி இருந்தால், சைக்கிளிக்காக இருந்தால் எந்த வெக்டார் இல்லையோ அந்த வெக்டார் போட்டுக்கணும், மைனஸ் போடக்கூடாது. ஆமாம், நாட் சைக்கிளிக் அப்படின்னா எந்த வெக்டார் இல்லையோ அந்த வெக்டார் போட்டுக்கிட்டு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். அப்போ ஜே கிராஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன இல்லை, கே இல்லை, ஸோ மைனஸ் கே. கேக்கு அடுத்து ஐ தான் வரணும், ஆனால் ஜே இருக்குது, அப்போ கே கிராஸ் ஜே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. ஐக்கு அடுத்து ஜே தான் வரணும், ஆனால் கே இருக்குது, அப்போ ஐ கிராஸ் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜே. ஓகேவா? சேம் வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் போடும்போது 0 வெக்டார்ப்பா. அதே இது நீங்கள் வந்து இந்த மாதிரி அடிக்கும் பொழுது என்ன வெக்டார், ஐக்கும் ஜேக்கும் கிராஸ் அடிக்கும் பொழுது எந்த வெக்டார்லையும் அந்த வெக்டர் போட்டுக்கணும். சைக்கிளிக்காக இருந்தால் அந்த வெக்டர் மட்டும் போட்டுக்கணும். சைக்கிளிக்காக இல்லை அப்படின்னா முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/2 ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி என்னது என் கேப். ஏன் சைன் π/2, π/2னா 90 டிகிரி, சைன் 90 டிகிரி, ஆன்சர் என்ன 1. ஸோ சைன் 1 போட்டால் மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு என் கேப் மட்டும் வரும். ஓகேவா? ஃபார் எனி ஸ்கேலாஸ் எம் அண்ட் என் ஃபார்முலா பாருங்கள், எம் இன்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் என் இன்ட்டு பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு mn இன்ட்டு ஏ கிராஸ் பின்னு எழுதலாம்.
இல்லை mn a வெக்டார் கிராஸ் b வெக்டார் எழுதலாம், இல்லை a கிராஸ் mn இன்ட்டு b வெக்டார் எழுதலாம், இல்லை n a வெக்டார் கிராஸ் m b வெக்டார் எழுதலாம். ஓகேவா? அடுத்து வெக்டார் ப்ராடக்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன். வெக்டார் ப்ராடக்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன். எப்படி பாருங்கள், a கிராஸ் b ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு a கிராஸ் அடிங்க a கிராஸ் b ப்ளஸ் a கிராஸ் c. ஓகேவா? இது வந்து லெஃப்ட்டு, இது ரைட் பாருங்கள், ரைட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ். a ப்ளஸ் b கிராஸ் c இஸ் ஈக்குவல் டு a கிராஸ் c ப்ளஸ் b கிராஸ் c. ஓகேவா? இது ப்ளஸ் கூட மைனஸ் போடுங்க. a கிராஸ் b மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் c. அதே இது a கிராஸ் b ப்ளஸ் c ப்ளஸ் d இஸ் ஈக்குவல் டு தனித்தனியா a கிராஸ் b ப்ளஸ் a கிராஸ் c ப்ளஸ் a கிராஸ் d. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எப்படி கிராஸ் ப்ராடக்ட் போடணும் அப்படின்னு பாருங்களேன். a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு a1i ப்ளஸ் a2j ப்ளஸ் a3k, b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு b1i ப்ளஸ் b2j ப்ளஸ் b3k. அப்படின்னா இந்த ரெண்டு வெக்டாருக்கு எப்படி கிராஸ் போடணும்னா a வெக்டார் கிராஸ் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஃபஸ்ட் ரோவில் ஐஜேகேன்னு ஐ கேப் ஜி கேப் ஐஜே ஐ கேப் ஜே கேப் கே கேப்னு போட்டுக்கணும் ஃபஸ்ட் ரோவில். ஓகேவா? செகண்ட் ரோவில் ஏ வெக்டருடைய காம்பனன்ட்ஸ் எழுதணும். ஏ வெக்டருடைய காம்பனன்ட்ஸ் என்ன, a1 a2 a3. தேர்ட் ரோவில் பி வெக்டருடைய காம்பனன்ட்ஸ் எழுதிக்கணும், b1 b2 b3. ஓகேவா? ஆமாம், அதாவது ரெண்டு வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் போடும்போது மாடுலஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட் ரோவில் ஐஜேகேன்னு போட்டுக்கணும், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு வெக்டருடைய காம்பனன்ட்ஸ் எழுதணும், தேர்ட் ரோவில் செகண்ட் வெக்டருடைய காம்பனன்ட்ஸ் எழுதணும். ஓகேவா? எழுதி நீங்கள் என்ன சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதை எப்படி எக்ஸ்பிளைன் உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு 3/3 எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஐ கேப் இன்டூ இந்த காலம் விட்டணும், இந்த ரோ விட்டணும், a2 b3 மைனஸ் b2 a3. அடுத்து மைனஸ் ஜே கேப் இன்டூ இந்த காலம் விட்டணும், இந்த ரோ விட்டணும், a1 b3 மைனஸ் b1 a3 ப்ளஸ் கே கேப் இன்டூ இந்த காலம் விட்டணும், ரோ விட்டணும், a1 b2 மைனஸ் b1 a2. இது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமில்ல? ஓகேவா? அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். சொல்ல புரியுதா? நெக்ஸ்ட்டு இப் தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டர் அப்படின்னா தீட்டா சிக்வல் ஃபார்ம்ல பாருங்கள், சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். அதாவது கிராஸ் ப்ராடக்ட்டில் ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் தீட்டா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி. நெக்ஸ்ட்டு த யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு போத் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டர் இருந்தது என் கேப் தானே. அதாவது ஆமாம், அதாவது மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் ஃபார்ம் என்ன, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா இன்ட்டு என் கேப்பா. அதில் என் கேப் இஸ் தி யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் போத் ஏ வெக்டர் அண்டு பி வெக்டர். அந்த என் கேப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. அப்போ ரெண்டு பக்கம் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் என் கேப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. அதே இது அந்த வெக்டரோடைய மேக்னிடியூட் வந்து லேம்டா இருந்தால் ரெண்டு பக்கம் லேம்டா போட்டுக்கோங்க. லேம்டாங்கிறது எனது மேக்னிடியூட், ஏதாவது ஒரு ஸ்கேலார் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா இன்ட்டு என் கேப் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் லேம்டா இன்ட்டு ஏ கிராஸ் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகேவா? ஆனால் அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தெளிவாக படிச்சிங்கன்னா அந்த உள்ள எக்ஸசைஸோட சம்ஸ் எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். சொல்ல புரியுதா?